ஒரு த்ரூ காமன் ஃப்ரெண்ட் மூலமா ஐ காட் தி ஸ்கிரிப்ட் சிட்டி ஆஃப் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். ட்ரீம்ஸ். படிச்சுட்டு இட் ரியலி இம்பேக்டட் மீ ஃபார் 2-3 டேஸ். இப்போ என் படத்தை வந்து சில்வஸ்டர் ஸ்டோன் வந்து ஒரு என்டோர்ஸ் பண்ணும்போது அவர் சென்டென்ஸ் வேர்டு சென்டென்ஸ் சொல்லும்போது நம்ம வந்து இப்போ பல படங்கள் பார்ப்போம், நல்ல படங்கள்லாம் பார்ப்போம், சில படங்கள் அவங்க மனசுலேயே மனசு நிற்கும் ஆமாம். அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் பல ஸ்கிரிப்ட் படித்தாலும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து என்னுடைய இட் இம்பேக்டட் மீ, இட் அஃபெக்டட் மீ. ஒரு 3 நாளாக எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு ஒரு டீப் தாட்லேயே இருந்துச்சு. தென் ஐ டிசைடட் டு மேக் திஸ் மூவி. அப்போ தான் எனக்கு தெரியும் இட் வில் பி ஹார்ட் டு மேக் த மூவி, இட் வில் பி வெரி ஹார்ட் டு ரிலீஸ் த மூவி. பட் அந்த ஐடியா என்னென்னா இந்த மாதிரி இட்ஸ் அ வேர்ல்டு, இட்ஸ் எவ்ரிவேர் இட்ஸ் ஹேப்பனிங், சைல்டு ஹியூமன் டிராஃபிக்கிங். பட் இவ்வளோ பெரிய சச் அ பவர்ஃபுல் கண்ட்ரி, நம்பர் 1 ரிச்சஸ்ட் கண்ட்ரியில் இவ்வளோ பெரிய 12 மில்லியன் கிட்ஸ் வந்து கடத்தப்பட்டிருக்காங்க. இட்ஸ் அ $50 பில்லியன் பிஸ்னஸ் எவ்ரி இயர். ஸோ இதை நம்ம எப்படி எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு பண்ண படம் தான் சிட்டி ஆஃப்